நேயர்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 47 வருடங்களுக்கு முன்னாடி திருப்பூரில் இருந்த மக்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பள்ளி முதலாக தொடங்கப்பட்டது. கல்வியினுடைய திருப்பூர் மக்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் வாழ்க்கை நெறியை மேம்படுத்துவதற்காக தொற்றுவிக்க பள்ளி என்று நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசிக்கின்றேன். துவக்க காலத்தில் 65 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது. இங்கு காங்கேயம் ரோட்டில் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 4000 மாணவர்களை கொண்ட ஆக மொத்தம் 5000 மாணவர்களை கொண்டுள்ளதாக எமது பள்ளி அமைந்துள்ளது. திருப்பூரிலேயே முதலாக தொடங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லலாம். அது பாரம்பரியத்தையும் தொன்மையையும் இன்னும் தனதாக்கி கொண்டுள்ளது. இதில் 30 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவசாலிகள் ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருப்பது எமது பள்ளியின் தனிச்சிறப்பாகவும், தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களது 100% தக்க வைத்துக் கொண்டுள்ள பள்ளியாகவும் எமது பள்ளி தனிச்சிறப்பு பெற்றதாக உள்ளது. எமது பள்ளி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் மேரி கோயம்புத்தூர் என்ற நிர்வாகத்தினரால் என்ற காங்கிரிகேஷனால் தொடங்கப்பட்டது. பல பெரியோர்களால், பல முதல்வர்களால் இப்பள்ளி சிறிதாக இருந்து இன்று திருப்பூரில் முதன்மையான பள்ளியாக விளங்குகின்றது என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். சிறுதுளி பெருவெள்ளமாய் ஒரு சமூக புரட்சிக்காக விதைக்கப்பட்ட ஒரு விதை விருட்சமாய் படர்ந்தோங்கி எல்லோருக்கும் கல்வி எனும் எழுச்சி சிந்தனையுடன் அடர்ந்து படர்ந்து விண்ணோக்கி வானுயர்ந்து வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். பொன்விழாவினை எதிர்நோக்கி மகிழ்ச்சி கடலில் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பதே நல்லொழுக்கத்திற்கு தான். அதனால தான் மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு படிப்பை விட இங்கே ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் சிஸ்டர், ஒழுக்கம் சொல்லி கொடுப்பீங்க, அதனால தான் இதில் கொண்டு சேர்க்குறோன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு மாரல் சயின்ஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு புக்கே கொடுக்குறோம். அதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுக்கிறோம். அது மூலியமாக தான் குழந்தைகளுக்கு வாழ்க்கைனா எப்படி அதை நம்ம மீட் பண்ணுறது, பிறரோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் எங்களுடைய முதலும் மேன்மையுமான தனிச்சிறப்பான ஒரு வேலையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். யோகா கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் படிக்க முடியும். ஒரு மனிதனையும் மனசையும் உடலையும் எப்படி நம்ம ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறத யோகாவில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதாவது தற்காப்பு கலை கராத்தையும் நாங்கள் கராத்தே மூலமாகவும், டான்ஸ் மூலமாகவும், சிலம்பம் மூலமாகவும், ஸ்கேட்டிங் மூலமாகவும் பல கலைகளில் எங்கள் குழந்தைகள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கீபோர்ட் கிளாஸஸும் எங்கள் குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்ஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ஸு இதுவும் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால எங்கே போனாலும் தனித்திறமை வாய்ந்த மாணவர்களாக எங்கள் குழந்தைகள் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. 1000க்கும் மேற்பட்ட புக்ஸ் இருக்குது லைப்ரரியில். எந்த நேரம் வேணாலும் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் அவங்க லைப்ரரிக்கு போயே ஆகணும். அப்படி போகும்போது அவங்களுக்கு வேண்டிய புக்ஸு, எது தேவையான புக்ஸை அவங்க எடுத்துக்கிறாங்க, ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜிகேனாலும் சரி, சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, அந்த மாதிரி லைப்ரரிக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி லேப்ஸு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே லேபுக்கு போய் அவங்க அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லேபு வெல் எக்யூப்ட் ஃபர்னிஷ்டு கம்ப்யூட்டர் லேபு வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதில் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாமல் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்யூட்டர் லேபுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்காக அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். இதோட அவங்களுக்கு ஆடியோ விஷுவல் ரூம் கொடுத்துருக்கோம். அதில் எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால ஒரு எவ்வளோ பெரிய குழந்தைகள் 200-300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அட் அ டைமில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானவைகளை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆடியோ விஷுவல் ரூம் ரொம்ப வாய்ப்பாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு.